Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது பச்சை பயிறு தோசை. இது கூட நம்ம கொஞ்சமா கடலை பருப்பு, கொஞ்சமா பாசி பருப்பு. இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு நம்ம கூட வெங்காயம், இஞ்சி தான் நம்ம சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம இந்த ஒரு கப்ல பச்சை பயிறு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வரகரிசி இல்லனா நீங்க பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி நான் எடுத்துர்க்கேன். தேவையான பூண்டு பிடிக்கிறவங்க பூண்டு எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருங்காயம் எடுத்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இதை என்னன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு 4 hours சோக் பண்ணணும். இப்போ நான் சோக் பண்ணி வச்சிருக்கிறத நான் காமிக்கிறேன். அது கூட நம்ம வரமிளகாயும் சோக் பண்ணி வைக்கணும். இது நான் 4 hours சோக் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லா ஊறிடுச்சு. வரகரிசி இது கூட வரமிளகாயை நம்ம ஊற வச்சுட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே நம்ம வெங்காயம், இஞ்சி, சீரகம், பெருங்காயம் எல்லாத்தையுமே நம்ம அதாவது தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை பார்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி, வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், பெருங்காயம் ஆட் பண்ணா டேஸ்ட்டும் இருக்கும். வரமிளகாய் 6 வரமிளகாய். இது ஊசி மிளகான்னு சொல்லுவோம், காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால 6ஓட நான் நிறுத்திக்கிட்டேன். உங்களுக்கு வேற வரமிளகாய் இருந்தால் நீங்கள் ஒரு 8-10 கூட சேர்த்தலாம், காரம் இல்லைன்னா. இதை ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இது ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதையும் அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதையும் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மீதி இருக்கிறதையும் அரைச்சிட்டோம். இது கரெக்டான தோசை மாவு பதம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வரகரிசி இல்லைன்னா நீங்கள் தினையரிசி கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு 4 hours சோக் பண்ணிவிட்டு இது கூட வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டோம். அதாவது தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். லைட்டாக நான் எண்ணெய் ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை இல்லைன்னா கருவேப்பிலை அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அது ரெண்டுமே ஆட் பண்ணலாம். நீங்கள் கொத்தமல்லி தழை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஓரத்தில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. ஓரத்தில் மட்டும் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடை அப்படிங்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இது மார்னிங் டிஃபன் இல்லைன்னா நைட் டிஃபன் இது ரெண்டுக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பச்சை பயிறு தோசை ரெடி. எனக்கு செய்ய போகிறது திணைக்கார தோசை. திணையில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். திணை, வரகரிசி, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி அரிசியிலேயே நம்ம தோசையும் நிறையா நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஈஸியாகவும் பண்ணலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் அதாவது ரைஸாக கொடுக்க பிடிக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா ஃபைபர் குழந்தைங்க வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி இதில் என்னென்னா காரத்துக்கு நான் வரமிளகாய், மிளகு, அதை சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு, அரிசி, பச்சரிசி இருந்தாலும் ஓகே, நீங்கள் இட்லி அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது திணை கார தோசை. தேவையான பொருட்கள் என்னன்னா திணை நம்ம 300 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் பாசிப்பருப்பு, 75 கிராம்ஸ் பச்சரிசி எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு. நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். அதாவது பாசிப்பருப்பும் பச்சை பயிரும் நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். திணை அதாவது வெந்தயம், உளுத்தம்பருப்பு, பச்சரிசி, பாசிப்பருப்பு இந்த 4ஐயும் நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். திணை மட்டும் நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். ஏன்னா சீக்கிரம் அரைபடுறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். காரம் உங்களுக்கு தேவைன்னா
நம்ம வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மினிமம் வந்து 3 hours வந்து ஊறணும். இதுக்கு வந்து புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 1 hour வச்சுருந்தீங்கனாவே போதும். அந்தளவுக்கு இருந்தாவே போதும். நம்ம டைரெக்டாக தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து நான் 2-3 டைம் நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்து தினைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம், உளுந்து இதுக்கும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வரமிளகாய் வந்து நம்ம வந்து தினைக்கூட ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அரைப்படும். இது வந்து ஒரு 3 hours இல்லைன்னா 2 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டர் இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து கம்மியான அளவு தான், அதனால் நம்ம மிக்சியிலேயே அடிச்சுக்கலாம். இப்போது தினைக்கார தோசைக்கு அரைச்சிட்டோம். அரைச்சி 1 hour ஆகிடுச்சு. ஆனால் நான் இப்போ தான் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ நான் தோசைக்கல் வச்சுட்டேன். இதுக்கு வந்து லைட்டாக நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கு மட்டும் நிறையா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்மியாக ஊற்றினா போதும். இப்போதைக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த கார்னர் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வேகும். லைட்டாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து நான் 4 பேர்த்துக்கு மட்டும் அளவு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போது வெந்துருச்சு. நல்லா வெந்துடுச்சு. தினைக்கார தோசை ரெடி ஆயிடுச்சு. சுவையான தினைக்கார தோசை ரெடி. நான் தினைக்கார தோசை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.